ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும். இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா, இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நடைபெற போகுது. இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்காங்க சனி பகவான். அப்படி கிடையாது. சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை, சனி கொடுக்க யார் கெடுப்பார், யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார். அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும். அதனால தான் பார்த்திங்கன்னா 7.5 சனி வரக்கூடிய காலகட்டங்களில், அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில், அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம். கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே வருது. அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு? இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா, உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம். யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி கருப்பராயனை வேண்டுறவங்க, கருப்ப சாமியை வேண்டுறவங்க, அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்பசாமி துணை, கற்பராயன் துணை, முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம், செய்வினை, பில்லி சூன்யம், அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம். அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம், இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி எந்தெந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே கடந்த காலம் அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க, கஷ்டங்களை சந்திச்சிட்டிங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அவமானங்கள், கெட்ட பேர், அவதூறுகள், தேவையில்லாத உடல் நலத்தில் பாதிப்பு, ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்த ஒரு 3 ஆண்டுகளை கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படி கடன் வரும்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிஸ்னஸில் நான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே கடன் வந்துருச்சு. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனை, வேலைகளில் அவமானங்கள், கெட்ட பேர். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கேன் சார் நான். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னும் போது யாருமே உதவலை சார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவே உதவலை, அப்பாவே உதவலை, கூட பிறந்தவங்க உதவிகள் செய்யலை, என்னுடைய மனைவி உதவி பண்ணலை, கணவர் உதவி பண்ணலைன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இருந்த நிலைமைகள். இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறிட்டு வரீங்க, நல்ல நிலைமைக்கு தான் வந்திருக்கீங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, அதில் எந்த விதமான குறைவும் கிடையாது. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களும் மென்மேலும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. கவலைப்படாமல் இருங்க. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். எமோஷனலாக நிறைய விஷயங்களை, சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு கடைசியில்
அந்த எமோஷனே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அன்பு அதிகமாக கொண்டவர்கள், நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கீங்க இல்லைன்னு சொல்ல. இவ்வளோ பிரச்சனையிலையும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க, நான் கஷ்டப்படாமல் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கனால தான் இந்நேரம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. நீங்கள் இதுவே போய் மிதுன ராசி அன்பர்களை போய் கேட்டு பாருங்கள், அஷ்டம சனி காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு. இப்போ சிம்ம ராசி அன்பர்களை போய் கேட்டு பாருங்கள், அஷ்டம சனியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்த நல்வினை, நல்ல கர்மா உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் அந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்கும். வேலை இல்லையா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். இல்லை சார், நான் ரொம்ப 3 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வேலை போயிடுச்சு, இப்போ இஎம்ஐ கட்ட முடியல, வீட்டில் உட்காரத்துக்கே கஷ்டமாக இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அப்படியே வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள், 4 பேர் எதிர்க்க மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. 4 பேர் வரும்போது வேலை இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். சொந்தக்காரங்க வராங்க, மாமியார் வீட்டில் வராங்க, அப்பா அம்மாவே கேட்குறாங்க, அண்ணன் தம்பி கேட்குறாங்க, அக்கா தங்கச்சி கேட்குறாங்க. இது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. என் மனைவி கூட சில நேரங்களில் ஏதாவது கோவப்படும் போது வேலை இல்லாதனால தான் கோவப்படுறாங்களோ, என் கணவர் கோவப்படும் போது வேலை இல்லாதனால தான் கோவப்படுறாங்களோன்னு, அதனால் ஒரு மன சஞ்சலத்தில் அவங்கக்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு 50 வயசாச்சு, என் பசங்களே என்னை வந்து கேட்குறாங்க, செய்கிறாங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குன்னு யோசிக்கக்கூடியவர்கள் கடகராசி. அது மாதிரி யோசிக்காதீங்க. நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும். நல்ல பதவிகள் இந்த வருஷத்தில் கிடைச்சே தீரப்போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க. கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6வது மாதம், ஜூன் மாதம் 2026க்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அது நீங்கள் இந்த ஊரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. வெளிநாட்டிலையும் நிறைய பேர் வேலை இழப்பு நடந்திருக்கும். சில பேர் கம்பெனி மூடியிருப்பாங்க, சில பேர் சண்டை போட்டு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு அங்கே ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டிருக்கும். அங்கே யாராவது உங்கள் பேரில் அவச்சொல் சொல்லி பழி போட்டு அவதூறு பண்ணி நீங்கள் வேலையை விடுற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அங்கேயுமே நல்லா தான் இருப்பீங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய நல்ல அன்பு, உங்களுடைய மனசு உங்களை காப்பாற்றும். கவலையப்படாதீங்க, நல்லபடியாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நிறைய கடகராசி என்பதற்கு தொழிலில் மிகப்பெரிய கடன், கொஞ்சம் நெஞ்ச கடன் இல்லை, பல லட்சங்களில் கடன் ஆகி நொந்து போய் உட்காந்துருக்கீங்க. அந்த நிலை மாறும், பண வரவுகள் வரும், கடன் பிரச்சனைகள் குறையும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும். இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் கொடுத்தவர் உங்களை அவமானப்படுத்திருக்காரு வச்சுங்க, நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அவரே உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்பார். இல்லைங்க, எனக்கு அன்றைக்கி சூழ்நிலை, அதனால தான் உங்களை வந்து ஒரு மாதிரி பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்களோ நினச்சேன், கடைசியில் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த நல்ல பேரை வாங்கி தருவதற்கான ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கொடுக்க போது மென்மேலும் உயரதான் போகிறீங்க. பெரிய லெவலில் தொழில் பண்ண போகிறீங்க. பார்ட்னர்ஷிப் மட்டும் மேக்ஸிமம் பண்ணாதீங்க கடகராசி என்பவர்கள். பார்ட்னர்ஷிப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா நிறைய கடகராசி என்பது என்னன்னா, பார்ட்னர்ஷிப் பண்ணி என்ன ஆகுனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் பார்ட்னர் நல்லவராக இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வரும். கடைசி அந்த தொழிலை அப்படியே அவர்கிட்ட விட்டுட்டு வர மாதிரி வரும். உங்களுடைய உழைப்பு வீணாக போயிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க, அதுவும் அஷ்டம சனியில் நிறைய பேர் தொழிலில் ஏமாந்தவங்க, துரோகம் நடந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் எப்போயுமே பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் பண்ணுறது நல்லது. தொழிலில் மென்மேலும் வெற்றி பெறுவீங்க, வாய்ப்புகள் புதுசாக வரும். கவலை இல்லாமல் இருங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. அது எதற்கான பிரச்சனையும் வராது. என்னென்னா, கடகராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் உங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்துங்க. நிறைய கடகராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லாபம் இவ்வளோ வந்தால் போதும், அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கம்மி லாபத்தில் பண்ணதுனால தான் நிறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர். கொஞ்சம் உங்களுடைய லாபத்தில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் யாரையும் நம்பாதீங்க, அன்பு காட்ட வேண்டிதான். ரொம்ப அன்பு காட்டுறதுனால என்ன ஆகுனா, கடைசியில் உங்களுக்கே துரோகம் நடக்கும், கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். திருமணத்தில் சண்டை, பிரச்சனை, துரோகம், நம்பிக்கை துரோகம் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். முக்கியமாக காதலெல்லாம் நிறைய துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும்.
சில தேவையில்லாத ஒரு பிரச்சனை மாட்டிருப்பீங்க, தவறான பழக்க வழக்கங்களை போய் ஈடுபட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவரெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதுசாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை புதிய காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் பலவிதமான இடத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நட்புகள் ஏற்படும். பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. பழைய மாதிரி நீங்களும் மன ரீதியாக உடல் ரீதியாக நல்லா சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை மாற்றம் பிரச்சனை அடைந்தவர்கள், உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் அடைந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். பழைய மாதிரி நீங்களும் வேகமாக திருப்பி பழைய மாதிரி வேலையோ தொழிலோ செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை நிறைய இறந்துருப்பீங்க, இல்லை யார்கிட்டயே பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, இல்லை கிரிப்டோ கரன்சி இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பணத்தை நஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நஷ்டத்துலேருந்து வெளில வரக்கூடிய நேரம், அது அதில் போனதான் சார் எனக்கு அது வராது சார்னு இருந்தால் கூட வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு லாட்ரி யோகம்லாம் கூட உண்டு. அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கடகராசி என்பவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதை விட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, நிறைய பேருக்கு ராகு தசை, கேது தசை, சனி தசை, முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிர தசையே நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும். அது உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்ம வினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க, தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துக்கு தேவையான விஷயமா இருக்கும். அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயே எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம். திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.